சுற்றுச்சூழல் ஸ்கேனிங் உள் மற்றும் வெளிப்புற சூழல். பொருள்: சுற்றுச்சூழல் ஸ்கேனிங் என்பது ஒரு வணிகத்தை பாதிக்கும் உள் மற்றும் வெளிப்புற காரணிகளை ஆராய்வதை உள்ளடக்கியது. இந்த இரண்டு வகையான சூழல்களும் சேர்ந்து ஒரு வணிகம் எவ்வாறு செயல்படுகிறது, வளர்கிறது மற்றும் போட்டியிடுகிறது என்பதை தீர்மானிக்கிறது. 1. உள் சூழல் ஸ்கேனிங். வரையறை: உள் சூழல் என்பது நிறுவனத்திற்குள் அதன் செயல்பாடுகள் மற்றும் செயல்திறனை பாதிக்கும் அனைத்து காரணிகளையும் உள்ளடக்கியது. இந்த காரணிகள் பெரும்பாலும் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன. முக்கிய கூறுகள்: 1. ஊழியர்கள். அவர்களின் திறன்கள், உந்துதல் மற்றும் செயல்திறன். 2. மேலாண்மை மற்றும் தலைமைத்துவம். பாணி, செயல்திறன் மற்றும் முடிவெடுக்கும் திறன். 3. நிறுவன கலாச்சாரம். மதிப்புகள், நம்பிக்கைகள் மற்றும் பணிச்சூழல். 4. வளங்கள். நிதி, மனித மற்றும் உடல் சொத்துக்கள். 5. கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள். உள் விதிகள் மற்றும் தொடர்பு அமைப்புகள். 6. நிறுவனத்திற்குள் புதுமை மற்றும் தொழில்நுட்பம். உள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திறன்கள். உள் ஸ்கேனிங்கின் நோக்கம்: நிறுவனத்தின் பலம் மற்றும் பலவீனங்களை அடையாளம் காண, செயல்திறன் மற்றும் ஒருங்கிணைப்பை மேம்படுத்த, உள் வளங்கள் திறம்பட பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்ய. 2. வெளிப்புற சுற்றுச்சூழல் ஸ்கேனிங். வரையறை: வெளிப்புற சூழல் என்பது நிறுவனத்தின் கட்டுப்பாட்டிற்கு வெளியே அதன் செயல்பாடுகள் மற்றும் முடிவுகளை பாதிக்கும் அனைத்து காரணிகளையும் உள்ளடக்கியது. இது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது: நுண் சூழல் மற்றும் பெரும சூழல். ஏ. நுண் சூழல். உடனடி வெளிப்புற காரணிகள். 1. வாடிக்கையாளர்கள். அவர்களின் தேவைகள், திருப்தி மற்றும் விசுவாசம். 2. போட்டியாளர்கள். அவர்களின் உத்திகள், விலைகள் மற்றும் சந்தை பங்கு. 3. சப்ளையர்கள். மூலப்பொருட்களின் கிடைக்கும் தன்மை மற்றும் விலை. 4. இடைத்தரகர்கள். விநியோகஸ்தர்கள், முகவர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள். 5. பொதுமக்கள். ஊடகங்கள், உள்ளூர் சமூகங்கள் மற்றும் ஆர்வமுள்ள குழுக்கள். பி. பெரும சூழல். பரந்த வெளிப்புற காரணிகள். 1. அரசியல் மற்றும் சட்டம். அரசாங்க கொள்கைகள், சட்டங்கள் மற்றும் நிலைத்தன்மை. 2. பொருளாதாரம். பணவீக்கம், வருமான நிலைகள் மற்றும் சந்தை வளர்ச்சி. 3. சமூக மற்றும் கலாச்சார. வாழ்க்கை முறைகள், கல்வி மற்றும் சமூக போக்குகள். 4. தொழில்நுட்பம். புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் டிஜிட்டல் மாற்றம். 5. சுற்றுச்சூழல், இயற்கை. காலநிலை, இயற்கை வளங்கள் மற்றும் நிலைத்தன்மை. 6. உலகளாவிய காரணிகள். சர்வதேச வர்த்தகம், உலகளாவிய சந்தைகள் மற்றும் உலகளாவிய நெருக்கடிகள்.